ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 6 எப்படி 3 டூல்ஸ் மூலமாக ஃப்ளாஷ் பண்ணுறது அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு iPhone 6 மாடல் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது. சார் இந்த மாடல் வந்து ரொம்ப பேசிக் மாடல் ஆச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6க்கு இருக்கிறது தான் நம்ம 12 வரைக்கும் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், 12 13 14க்கோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ன்ற மாடலையும் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது வந்து என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். நம்ம யூஸ் பண்ண போகிறது 3Uன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ டூல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நான் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடில் முதல் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் iPhone 6 வச்சிருக்கிறதுனால நான் ரெக்கவரி மோட் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கேபிளை இன்சர்ட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடுன்றது எனக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஓஎஸ் ஃபைல் எது அப்படின்றது டேரெக்டாக அதுவே சூஸ் பண்ணி காமிக்கும். 12.5 வெர்ஷன் தான், 5.7 வெர்ஷன் தான் நம்ம அதில் இருக்குது. இல்லை எனக்கு அதில் டவுன்கிரேட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக போய்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா firmware ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் மாடல்ஸை வந்து காட்டும். நம்மளுக்கு தேவையான மாடலை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த 3 டூல்லே இப்போ ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தனியாக வெளியில் போய் தேட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோடாக கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வெளியிலேருந்து நான் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணால் கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஃப்ளாஷை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் ஃபைல் ரன் ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு சிம்பிள், ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கான ஓஎஸ் ஃபைல் அதிலே டவுன்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், என்னோட ஓஎஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி வீடியோ பார்த்துக்க நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட வாய்ஸ் ஃப்ளாஷிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேரெக்டாக ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ நான் ஃபோன் இன்டர்ஃபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு காட்டலை. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு வந்தோடனே எனக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த iDevice கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுது பார்த்தீங்களா, நம்ம ஃபோன் கனெக்ட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். இதுக்கு முன்னாடி நார்மலாக ரெக்கவரி மோடில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன், ஜெயில் பிரேக் ஆகிருக்கா இல்லையா, ஆக்டிவேஷன் லாக் வந்து ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்றத கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.